குழந்தைகளே, நான் இப்பொழுது பாடப்பகுதியில் உள்ள பொறுத்துக என்ற பகுதியினை படிக்கலாமா? வாங்க. பொறுத்துக. 1 பாம்பு, 2 படகு, 3 நூல், 4 பூட்டு, 5 தூண்டில். வலப்புறம் உள்ள சொற்களை படிப்போம். சாவி, மீன், புற்று, துடுப்பு, ஊசி. குழந்தைகளே, இப்பொழுது சரியான சொற்களோடு பொருத்துவோமா? 1 பாம்பு. புற்று. புற்று அருகில் 1 போடுவோம். 2 படகு. துடுப்பு. துடுப்பு அருகில் 2 போடுவோம். 3 நூல். ஊசி. ஊசி அருகில் 3 போடுவோம். 4 பூட்டு. சாவி. சாவி அருகில் 4 போடுவோம். 5 தூண்டில். மீன் அருகில் 5 போடுவோம். குழந்தைகளே, பொறுத்துக என்ற பகுதியினை உங்கள் பாட ஏட்டில் எழுதி படியுங்கள். குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 46 உள்ள உனக்கும் எனக்கும் என்ற பகுதியில் உள்ள உரையாடலை கதையின் மூலம் தெரிந்து கொள்வோமா? வாங்க. முதல் படத்தை பாருங்க. இங்கு பூனையானது நீல் சாய்விருக்கையில் அமர்ந்து ஜிலேபி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது வீட்டின் அழைப்பு மணி ஒலிக்கிறது. அழைப்பு மணியானது கிர் கிர் என்று ஒலிக்கிறது. உடனே பூனையானது யாரது என்று கேட்கிறது. பின் கதவை திறக்கிறது. வெளியில் ஒரு விருந்தாளியாக ஒரு பூனை வந்து நிற்கிறது. வரலாமா என்று உள்ளே இருக்கும் பூனையிடம் கேட்கிறது. வா, வந்து உட்காரு என்று விருந்தாளி பூனையை சொல்கிறது. அடுத்து இருவரும் நீல் சாய்விருக்கையில் அமர்ந்திருக்கின்றனர். அப்பொழுது இந்தா உனக்கு முறுக்கு என்று விருந்தாளி தன் கையில் வைத்திருக்கும் முறுக்கை வீட்டில் இருக்கும் பூனையிடம் கொடுக்கிறது. அதற்கு அந்த பூனை எனக்கா என்று கேட்கிறது. அடுத்து உடனே வீட்டில் இருந்த அந்த பூனையானது தன்னிடம் உள்ள ஜிலேபியை இந்தா உனக்கும் என்று விருந்தாளி பூனையிடம் கொடுக்கிறது. விருந்தாளி பூனையோ ஐ, இது எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி வாங்கி கொண்டு மகிழ்ச்சியாக இருவரும் உண்கின்றனர். குழந்தைகளே, நீங்களும் இப்பூனைகளைப் போல பகிர்ந்துண்டு வாழ பழகுங்கள். குழந்தைகளே, அடுத்ததாக பாடப்பகுதியில் உள்ள கடின பதங்கள் ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எழுதுக மற்றும் நிரப்புக ஆகியவற்றை மீண்டும் ஒரு முறை படித்து தெரிந்து கொள்வோமா? வாங்க. கடின பதங்கள். 1 உணவு. உ ந உ உணவு. 2 படகு. ப ட கு படகு. 3 நுங்கு. நு இங்கு நுங்கு. 4 புற்று. பு இற்று புற்று. 5 நண்டு. ந இன்டு நண்டு. அடுத்ததாக ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எழுதுக. 1 துணிவு. பணிவு. 2 அருவி. குருவி. 3 விறகு. இறகு. 4 குளிர். துளிர். 5 நாற்று. காற்று. அடுத்ததாக நிரப்புக. 1 எது தாவுகிறது? குரங்கு தாவுகிறது. கு ர இங்கு குரங்கு தாவுகிறது. 2 எது புல் தின்கிறது? ஆடு புல் தின்கிறது. ஆடு ஆடு புல் தின்கிறது. 3 எது கூடு கட்டுகிறது? குருவி கூடு கட்டுகிறது. குருவி குருவி கூடு கட்டுகிறது.
குழந்தைகளே, பக்கம் எண் 46இல் உள்ள உனக்கும் எனக்கும் என்ற பகுதியில் உள்ள கதையினை உங்கள் பெற்றோரிடம் கூறி மகிழ்க. நன்றி.